அதில் ஆத்திரமடைந்த நரேஷ் தனது காதலியை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் துப்பட்டாவால் அவரின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதையடுத்து காதலியின் உடலை 40 முதல் 50 துண்டுகளாக வெட்டி வனப்பகுதிக்குள் வீசிவிட்டு சென்றதாக பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். உடல் பாகங்களை காட்டு விலங்குகள் உட்கொண்டு விடும் என்ற நினைப்பில் ஊருக்குள் சென்று எதுவுமே நடக்காதது போன்று தனது மனைவியுடன் வழக்கம் போல இருந்திருக்கிறார். ஆனால் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடல் பாகத்தை நாய் ஒன்று கவி கொண்டு வந்து நரேஷின் நாச வேலையை அம்பலப்படுத்திவிட்டது. மேலும் கசாப்பு கடையில் வேலை பார்த்த நரேஷ் சிக்கன் கறி வெட்டுவதில் கைதேர்ந்தவராக விளங்கியதாகவும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தனது காதலியை 50 துண்டுகளாக வெட்டி வனப்பகுதியில் வீசிய சம்பவம் ஜார்க்கண்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈவு இரக்கமின்றி காதலியை கொடூர கொலை செய்த நரேஷை உடனடியாக தூக்கிலிட வேண்டும் என்று பெண்ணின் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர்.